வணக்கம். இது வழக்கு. காதலனை வரவழைத்து கழுத்தறுத்து கொன்ற மனைவி. அத்தா வடிச்சு எனக்கு தண்ணி மாட தெரிஞ்சு தூக்கத்துல என்னடா தண்ணி எல்லாம் வடியுது அப்படின்னு எந்திரிச்சேன். வெளிநாட்டில் இருந்து வீடு திரும்பிய கணவனின் பரிதாப கதை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இது காலம் காலமா நம்மோட இருக்கும் ஒரு முதுமொழி. இன்னைக்கும் நம்மள பலர் பணம் சம்பாதிக்க வெளிநாடு போறாங்க. மனைவி குழந்தைகள் நம்மூர்ல இருக்க அவங்க குடும்பத்துக்காக படும் பாடு சொல்லி மாளாது. வெளிநாட்டுக்கு போன பிறகு அவங்களோட ஒரே நினைவு வீடா தான் இருக்கும். அப்படி நீண்ட நாள் வெளிநாட்டுல வேலை செஞ்ச ஒருத்தர் ஆசையா வீடு திரும்பினப்போ நடந்தது என்ன தெரியுமா? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ளது அழகாபுரி. இதோ சோகம் அடர்ந்து கிடக்கும் இந்த வீட்டில் நடக்கக்கூடாதது ஒன்று நடந்திருக்கிறது. ஆம், நமது குழு சென்றிருந்த முந்தைய நாளின் பின்னிரவில்தான் அந்த பயங்கரம் அரங்கேறியிருக்கிறது. இதோ குருதி காய்ந்து கிடக்கும் இந்த வீட்டில்தான் அலறி அடங்கி இருக்கிறது அந்த நபரின் உயிர். கள்ளக்காதல் விவகாரம் இன்னொரு குடும்பத்தையும் நடு தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. கணவர் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டு திரும்ப தங்களது உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கழுத்தை அறுத்து கொன்றிருக்கிறார் அந்த மனைவி. அடுத்ததா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 12:15 இருக்கும். அந்த நாங்க எல்லாரும் படுத்திருக்கோம். தூக்கத்துல படுத்துட்டோம். சதக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்க தூக்கத்துல என்னடா சதக்குன்னு சத்தம் கேட்டுதே அப்படின்னு பார்த்தேன். பார்க்கவும் திழுத்துன்னு யாரோ ஓடின சத்தம் கேட்டுச்சு. என்ன ஓடுறாக்குல இருக்குது அப்படின்னு தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு. தண்ணி மாட்ட அடியும். என்னடா தண்ணி வடியுது, அத்தா வடிஞ்சிச்சு எனக்கு தண்ணி மாட்ட தெரிஞ்சு தூக்கத்துல என்னடா தண்ணியெல்லாம் வடியுது அப்படின்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சு தங்கச்சியை கூப்பிட்டேன். தூக்கத்துல ஒண்ணுமே தெரியல, என்னன்னு கேட்டுச்சு. தங்கச்சி வர சும்மா படுத்திருக்கேன், என்னன்னு தெரியலையே அப்படியே நான் முழிச்சேன். லைட்டா போட்டு பார்த்தேன். அப்பா கழுத்துல வெட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. நான் கூப்பிட்டு கத்தினே, பக்கத்துல இருக்கவங்களாம் வந்துட்டாங்க. வந்து அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லா பேரும் வந்துட்டாங்க. பல்ல அப்படின்ட்டு அன்னைக்குதான் படுத்திருந்த நைட்டு அன்னைக்கு எங்க அப்பாவை கொண்டுட்டு போயிட்டாங்க கழுத்துல வெட்டி. எங்க அண்ணன் அப்பதான் லைட்டு போட்டுட்டு சத்தம் இருக்கும் என்னை கவுசு எந்திரிச்சு அப்பால பாருமான்னு சொல்ல எந்திரிச்சு பார்த்தா எங்க அப்பா கீழே தலை துண்டா போய் தனியா போய்க்கணும். தாயின் தரம் கட்ட செயலை தட்டி கேட்ட பிள்ளைகளை மிரட்டி இருக்கிறார் அந்த கொடூர தாய். அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற மர்ம நபரால் அதிர்ந்து போன பிள்ளைகள் அது பற்றி அவரிடம் கேட்டபோது கடுமையாக தாக்கியதாகவும் சொல்கிறார்கள். வீட்டுக்கு ரொம்ப நாளா ஒருத்தன் வந்துட்டு போயிருந்தேன். எங்க அம்மாட்ட யாருன்னு கேட்டதுக்கு எங்க மாமாவோட மச்சனே அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குங்க வரேன்னு கேட்டா அப்பா வெளிநாடு போயிருக்காங்க, வேலை வெட்டி பார்க்க ஆள் இல்ல, நாளா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2-3 நாள் வரும். நான் கண்டிச்சேன். கண்டிக்கவும் அவங்க சொன்னாங்க நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அதட்டி பயமுறுத்தினாங்க. பயமுறுத்தும் நான் பேசாம யார்ட்டையும் சொல்லாம இருந்தேன், யார்ட்டையும் சொல்லக்கூட வேண்டும். இந்த வீட்டுக்கு 2 வருஷமா ஒருத்தவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்டா இடையே வெட்டிதான் நம்ம சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப 2-3 நாள் வர ஆரம்பிச்சாங்க. என்னம்மா சித்தப்பானா வந்துட்டு போனதானே, ஏமா வீட்லயே தங்கியிருக்காங்க, நைட்ல எதுக்குமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். உங்க வேலையை பாருங்கடி, நம்மளுக்கு தானே பாதுகாப்பு இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அம்மா நம்ம சித்தமா நினைப்பா, அடுத்தவங்க தப்பா நினைப்பாங்கம்மா, வேணாமாவா போங்கம்மா போக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னான். எங்க அம்மா கேட்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் போக போக வந்து 1 வாரம் 2 வாரம் இப்படி இருக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா கண்டிச்சதுக்கும் கேட்கல. அப்புறம் ஒரு நாள் கண்டிச்சதுக்கு என்னை பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டாங்க. அருவாமெல்லாம் எடுத்து முடியல அறுக்க வந்துட்டாங்க. இப்படிலாம் வெளியெல்லாம் சொல்லி தெரிஞ்சு உங்களை கொண்டே விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாங்க எங்களெல்லாம். ஆனா சரி நம்ம சொன்னா நீங்க தான் உங்க அப்பாட்ட சொல்ல நினைச்சீங்க, உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்துருவேன், நல்லா விட்டுட்டு போயிரு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அதான் எங்க அம்மா தான் மிரட்டினாங்க. இப்படி எங்க அம்மா மிரட்டும் நாங்க யார்ட்டுமே சொல்லவும் இல்லை. பூரா பக்கத்துல அவங்கள கொண்டு விட்டாங்க, லாஜியெல்லாம் விட்டுருவாங்க நாங்க போயிட்டா அப்படி இப்படின்னு தான் மிரட்டினாங்க எங்க அம்மா.
அதனால நாங்க யார்ட்டையும் சொல்லல. சரி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம். ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்தாங்க, துப்பாக்கி எல்லாம் கொண்டாந்து வச்சிருப்பாங்க. 7 லிட்டர்ல சும்மா கொண்டாந்துருக்கீங்க அப்படின்வாங்க. துப்பாக்கி கொண்டாந்து வச்சிருந்தாங்க. எங்க அப்பா வரமுடி சொல்லவும் துப்பாக்கி எல்லாம் காமிச்சு, உங்க அப்பா வந்தோடனே நான் வந்து போன சொன்னீங்கன்னா உங்களை சுட்டு பிடிங்க, கத்தி எடுத்தெல்லாம் மிரட்டிருக்கேன் என் தங்கச்சிய, எனக்கு தெரியாது. தாயின் திசை மாறிய செயலை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர்களுக்குள்ளாகவே புழுங்கி தவித்த பிள்ளைகள் தாயையும் கள்ளக்காதலனையும் வெளியில் விடக்கூடாது என கேட்கும் போது இந்த கொடிய நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. வரப்போக இருப்பேன், பேசிக்கிற மாட்டேன், பேசிக்கிறாம இருக்கல, நாங்களே இருப்பேன், போவேன், வருவேன், யாருன்னே தெரியாது. இவங்களும் இந்த பிள்ளைங்களையும் பேசக்கூடாதுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கிட்டையும் சொல்லவே இல்லை. 2 நாள் அங்கேயே இருந்தேன். அப்புறம் அவங்க வரவும் 1 நாள் 2 நாள் வந்தேன். திருப்பி அவங்க வரவே இல்லை. அப்படி வராம இருந்துட்டு அவங்க அம்மா கோவிச்சு போயிட்டாங்க. கோவிச்சு போன இதுலதான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிற மாட்டோம், அங்க போக மாட்டோம், என்னன்னே தெரியாது. பிள்ளைய கத்த வந்து நாங்க ஓடி போய் பார்த்தோம், பார்த்தா வெட்டுப்பட்டு கிடந்தாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்தவர் பிச்சை. இவரது மனைவி பஞ்சு. இவர்களுக்கு கல்லூரி செல்லும் வயதில் ஒரு ஆண்மகனும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக பிச்சை ஈராக்கில் பணிபுரிந்து வந்த நிலையில் அவரது மனைவியான பஞ்சுவுக்கும் பக்கத்து ஊரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் உறவினர் என்ற போர்வையில் வீட்டுக்குள் நுழைந்தவர் அடிக்கடி வர ஆரம்பித்து குடும்பத்தோடு ஒன்றியிருக்கிறார். இந்த நிலையில் தனது தாய்க்கும் அவருக்கும் தவறான உறவு இருப்பதை புரிந்து கொண்ட அவர்களது பிள்ளைகள் தாய் பஞ்சுவை தட்டி கேட்டபோது தகாத உறவு பிள்ளைகள் மீதுள்ள பாசத்தையும் மறைத்திருக்கிறது. இவர்களது தகாத உறவு குறித்து வெளிநாட்டில் இருந்த பிச்சைக்கும் தெரியவர தகவல் தெரிவிக்காமல் ஊருக்கு திரும்பியிருக்கிறார் பிச்சை. இந்த நிலையில் திடீரென ஊருக்கு வந்த கணவரை அதிர்ச்சியுடன் பார்த்த மனைவி பஞ்சு அவரிடம் சண்டையிட்டதாக சொல்கிறார்கள். தனது உறவுக்கு இடையூறாக கணவர் திரும்பி வந்துவிட்ட அதிர்ச்சியால் அவரிடம் சண்டையிட்டு தனது பெற்றோர் வீட்டுக்கே சென்றிருக்கிறார். அங்கு நடந்த கூத்தை அவர்களது பிள்ளைகளே ஒன்று விடாமல் சொன்னார்கள். அப்புறம் எங்க அப்பாலும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க. வந்து யாரும் சொல்லாம எங்க அம்மாக்கெல்லாம் தெரியாது. வந்து எங்க அம்மா கேட்டாங்க, நீ எதுக்கு வந்து அப்படியே நான் போயிருக்க வந்தேன்டா அப்படிலாம் பேசினாங்க. சரி எங்க அப்பா எதுவுமே கண்டுக்கல, சரி என்னன்னு பாத்துக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. எங்க அப்பா எங்கிட்ட கேட்டாங்க, யாராச்சும் வீட்டுக்கு வந்து போவாண்டு. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு எங்க அம்மா மிரட்டி வைக்கும். நாங்க யார்ட்டுமே சொல்லவே இல்லை, அங்க நடந்தது எதுவுமே சொல்லவே இல்லை. எங்க அப்பாவும் கேட்டாங்க, நாங்க சொல்ல மாட்டேன்ட்டோம். எங்க வீட்டுல இருந்தவங்க நாங்க ஆயர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனாங்க. வந்து எங்க பெரியம்மா எல்லாரும் வந்து சண்டை பிடிச்சோன்னா எங்க அப்பா அடிச்சு போட்டு போயிட்டாங்க. திருப்பி எங்க என்ன திருப்பி 1 மாசம் 2 வாரம் சென்று எங்க மாமா பெரிய மாமாங்க அதட்டி இப்படி வீட்டுல வச்சு போனாங்க. அன்னைக்கு நைட்டே நான் மருந்து குடிச்சுக்கிறேன், இந்த வீட்டுல நான் மருந்து வச்சுக்கிறேன், இந்த அண்ணியை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு மிரட்டும். எங்க ஆயங்க போன வச்சு என் மகன் மருந்து வச்சிருக்கா அவளை அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லவும், சரி உங்க மகளை வந்து நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்க பெரியம்மாங்க அப்பவே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் பேசாம இருந்தோம். 1க்கு 3 பிள்ளைகள் ஆகிவிட்ட நிலையிலும் தனது வக்கிர புத்தியால் கணவர் பிள்ளைகளை விடுத்து கள்ள காதலனுடனான அன்பில் திளைத்திருக்கிறார் பஞ்சு. அதனால்தான் கணவரை கொலை செய்யும் அளவுக்கு போயிருக்கிறார். அம்மா பெரியம்மா எல்லாம் கட்டை தூக்கிட்டு அடிச்சாங்க. எங்க அப்பான்னு கோவத்துல வாங்கி அடிச்சு விட்டாங்க. எங்க அப்பால நெஞ்சில எரிஞ்சு ரத்தம் கட்டி போயிருந்துச்சு. அவங்க போயிட்டாங்க. அதோட போய் சாக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. நகை கொலுசு தோடு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அள்ளிட்டு போனா எங்களுக்கு தெரியாது, நாங்க வெளியே இருந்தோம். போவோம். அப்புறம் தாத்தாங்கெல்லாம் கேட்டாங்க,
என்னாண்டு இந்த மாதிரின்னு சொன்ன விவரத்தை சொல்லவும் அப்புறம் அங்க ஒரு 5-10 நாளா இருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு அப்புறம் மாமாங்கெல்லாம் வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி விவரம் சொன்னோம். சொல்லவும் ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து நைட்டு ஒரு 8 மணியை போல கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து பிள்ளை பண்ணக்கூடாது, பொம்பளை பிள்ளையா இருக்கு அப்படின்னாங்க. சொல்லிட்டு விட்டு போனாங்க. அப்புறம் நான் தூங்கிட்டேன், எல்லா பேரும் தூங்கிட்டான். எங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா, நான் அந்த வீட்டுக்கு போனா மருந்து குடிச்சுப்படி, மருந்து ஒழிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லவும் நைட்டு 2 மணியை போல காரை எடுத்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க அம்மால. கூட்டிட்டு போனவும் எங்கப்பா அம்மானு காலையில கேட்டேன். இல்ல எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க, மருந்தை குடிச்சு போகலாம், இன்னைக்கு நான் ஒன்னு குடிச்சு விட்டாங்கன்னா நாளில் பதில் சொல்லணும், அதனால அவங்களும் விட்டு போயிட்டாங்க, நானும் போக சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. எங்க அண்ணன் பேர பேச்சு என்ன ஆச்சு தெரியல. எங்க அண்ணன் போய் வெட்டு போட்டு போட்டு சொன்னாங்க. நாங்க ஓடி வந்தோம். இப்ப எங்க அண்ணன் எனக்கு வெட்டி போட்டு லாரியா போச்சு. எங்க பேரை பெற்று போட்டு லாரியா தெரியுது. அதுக்கிட்ட சொல்லுமா இந்த வரைய விட்டு கட்டி கொடுத்து நீங்க வேணும், வரைய வீட்டுல வாங்கி பண்ணுவீங்க. நான் கெட்டு ஓடி வந்தானே எங்க ஆறு தெரியாம பார்த்தேன். எங்க பிள்ளை கொண்டு விட்டாங்களே. எங்க பிள்ளை 3 நாள் அனாதையா நீரே. எங்க பிள்ளை போனுக்கு தீர்மானம் தெரியாதுமே ரோட்டுல. எந்த பிள்ளைகளுக்கும் இந்த நிலை வரக்கூடாதுதான். ஆம், அவ்வளவு அவமானங்களை சுமந்து நிற்கிறார்கள். தாய் செய்த கொலையும் அதன் பின்னணியும் இன்னும் சில காலம் இவர்களை தொடரும் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. எங்க அப்பால பொண்ணாங்க எங்களை சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க விளைவுக்கு சும்மாவே 6 வீட்டுலதான் வச்சிருப்பாங்க, அடியாலாம் வச்சிருக்காங்க சொன்னாங்க. நாங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்கோம். என் தங்கச்சியில 2-3 நாள் வந்து ஸ்கூல்ல எல்லாம் பாத்துட்டு இருந்திருக்காங்க. என் தங்கச்சியில என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாது. ஸ்கூல் போயிட்டு இருக்கோம், எந்த நேரம் எப்படி வந்து எங்கெல்லாம் கொள்வாயின்றே தெரியாது. நீங்க தான் எங்களுக்கு உத்தரவு வாங்கி தரணும், எங்க இருக்கலாம். இந்த கொலை வழக்கு தொடர்பாக மேலவளவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிச்சை கொலை செய்யப்பட்ட பிறகு அவரோட மனைவி பஞ்சுவின் வித்தியாசமான நடவடிக்கைகளை கண்ட போலீசார் தங்களோட வலைய பஞ்சுவிற்கு விரிக்க அவர் வசமா சிக்கியிருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. முறையான கட்டிட அனுமதி பெற்று ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த தருவாயில கட்டிட அனுமதிக்கு மாறாக அந்த கட்டிடம் கட்டுமானம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று சார்பு செய்யறாங்க அதிகாரிகள். அப்போ அந்த கட்டிடம் கட்டும் நபர் அந்த உரிமையாளர் அவருக்கு உள்ள சட்டபூர்வமான பரிகாரங்கள் என்ன, அவர் நியாயமாக இருக்கும் பட்சத்துல தன்னுடைய சொத்தினை காப்பாற்றிக் கொள்வதற்காக சட்டம் என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்குகிறது. ஒரு இடத்துல ஒருத்தன் கட்டிடம் கட்டுறாங்க, அதற்கு கட்டிட திட்ட அனுமதிக்கு முறையான விண்ணப்பம் செய்து அதற்கு உரிய கட்டணம் செலுத்தி அந்த அடிப்படையில உத்தரவுல எவ்வளவு நாட்களுக்கு உள்ளாக அந்த கட்டிடம் கட்டப்படணும் அப்படிங்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது. சட்டபூர்வமான அனுமதி என்பது அதுதான் அனுமதி. அரசு வரையறை செய்யப்பட்ட சட்டத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஒரு அதிகாரிகளிடம் சென்று மனு கொடுத்து அந்த மனுல என்ன பிளான் இருக்கோ அந்த பிளான் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு திட்டம் அனுமதி கொடுக்கறாங்க. அந்த திட்ட அனுமதிங்கிறது அதன்படிதான் கட்டிடம் கட்ட வேணும். அப்படி கட்டிட்டு இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தினால அதுல டீவியேஷன் இருக்கிறது, இல்ல இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, இல்ல அந்த திட்ட அனுமதிக்கு மாறான வகையிலே கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தும் அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் கட்டிடம் கட்டுறாரு, அவர் திட்ட அனுமதி வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்தை பார்வையிடுற அதிகாரிகளுக்கு தெரிய வருகிறது அதற்கு சொல்லப்பட்ட தளங்களுக்கு கூடுதலாகவோ இல்லன்னா எவ்வளவு இடங்கள் சுத்தி விடணும் அந்த இடத்தை சுத்தி அப்படிங்கிறதுக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுகளை மீறி குறைவாக இடம் விடப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற தருவாயில அவங்க ஒரு நோட்டீஸ் சார்பு செய்வாங்க. அந்த வேலையை நிறுத்துவதற்கோ சீல் வைப்பதற்கோ அதை அந்த வேலையை நிறுத்துவதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு பிறப்பிச்சா அப்ப அந்த நபர் பாதிப்புக்கு உள்ளாகிறார். யாருன்னா எந்த கட்டிடம் கட்டுகிறாரோ அந்த உரிமையாளர் பாதிப்புக்கு உள்ளாகிறார். அப்படியான தருணகத்துல அவங்க வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அந்த செயலாளருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதுல நான் முறையாகத்தான் கட்டிடம் கட்டி வருகிறேன், நான் எந்த விதமான வயலேஷன் செய்யவில்லை, ஏன்னா உண்மையாக அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல, அதாவது
அந்த உரிமையாளர் கருதுகிறார் தான் எவ்விதமான ஒரு வயலேஷனோ விதிமீறலோ எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு கருதும் பட்சத்துல அவர் ஒரு உரிய மனு ஒன்று கொடுக்கலாம். அப்படி ஒரு உரிய மனு கொடுத்தாலும் கூட அந்த வேலையை அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க, அதுல ஸ்டே எதுவும் கொடுக்கப்படல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பாதிப்புக்குள்ளாகும் நபர் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யலாம் உயர்நீதிமன்றத்துல. சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல மே 2015 2வது வாரத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. நீதியரசர் ஆர் சுப்பையா மற்றும் கே ரவிச்சந்திர பாபு அவங்களுடைய அமர்வுக்கு முன்பாக ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கினை தாக்கல் செய்த நபர் சொல்றாரு, நான் சென்னை அண்ணா நகர்ல நான் உரிமை நிலத்தின் உரிமையாளர், கட்டிட அனுமதி பெற்று நான் கட்டிடம் கட்டினேன். அந்த சம்பந்தப்பட்ட அந்த திட்ட அனுமதியின்படி கட்டிடம் கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதுல அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வேலையை நிறுத்தணும், சீல் வைக்கணும், இது டெமாலிஷன் செய்யணும், ஏன்னா விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்பட்டிருக்கிறது சொல்லி ஒரு உத்தரவு சார்பு செஞ்சாங்க. அதற்கு மேலாக நான் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையிட ஒரு மனு ஒன்று கொடுத்தேன். அந்த மனு நிலுவையில இருக்கிறது, ஆனால் எனக்கு அந்த கட்டிடம் திறக்கப்படவில்லை, அது எல்லா பணியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அவர் ஒரு ரிட் மனுல தாக்கல் செய்யறாரு. அப்ப சொல்லும்போது சொல்றாரு, நான் அந்த கொடுத்த விண்ணப்பமானது 80A தமிழ்நாடு டவுன் பிளானிங் அண்ட் கண்ட்ரி ஆக்ட் அந்த சட்டம் 1971 சட்டத்தின் வாயிலாக நான் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறேன். ஆனா அதுல ஸ்டே எதுவும் வழங்கப்படாமல் இருக்கிறது, நான் பாதிப்புக்குள்ளாகிறேன்னு சொல்லும்போது அந்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தெளிவாக வரையறை செய்கிறது. அதாவது ஒரு கட்டிடத்தின் உரிமையாளர் திட்ட அனுமதி கட்டிட அனுமதிக்கு ஒரு உரிய உரிமை பெற்று கட்டிடம் கட்டுகிறார். கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் அது முறையாக இல்லை, சரியாக இல்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதற்கு மேலாக அவர் ஒரு விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு, ஹவுசிங் அண்ட் அர்பன் இதுல கொடுத்திருக்காரு. அது நிலுவையில் இருக்கும் பொழுது அதுல எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்கப்படாத காரணத்தினால அந்த உரிமையாளருக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல நாங்க ஸ்டே ஆர்டர் கொடுக்கிறோம், அதுக்கு தடை பிறப்பிக்கிறோம். அந்த எந்த உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அது தடை கொடுக்கிறோம். அதுல 8 வார காலத்திற்கு உள்ளாக அவங்க அந்த மனுவை பரிசீலனை செய்து அது உத்தரவு பிறப்பிக்கணும். அது வரைக்கும் அவருக்காக என்ன நிலைமையில ஸ்டேட்டஸ்கோ என்ன நிலைமையில இருந்ததோ அந்த அடிப்படையில் இருக்கலாம்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில உண்மையிலே ஒரு நபர் தன் நம்பும் பட்சத்துல தன்னுடைய கட்டிடத்தில் எந்த ஒரு வரையறையும் இல்லை, விதிமுறைகள் இல்லைங்கிற பட்சத்துல சட்டபூர்வமான பரிகாரங்கள் சட்டத்தில் இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.